சொல்லுங்க. வணக்கம். அவன் சொல்லிட்டான் பாரு, சூப்பரா. பாபா ஓர் கருணாலயம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்த ஊர்ல இருந்து அகதியா வெளியூர்ல போயிட்டு ஒரு மேற்கத்திய படம் பார்க்கணும். மேற்கத்திய படம் அது பெரிய ஆளா சின்ன ஆளாலாம் இல்லை. நம்ம ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அளவு கிடையாது. அவரும் ஒரு சின்ன டேரக்டர் தான். நோலன் சார் எடுத்த ஒடிசை தான் பார்க்கறேன். பரத்வாஜ்கிட்டே பரத்வாஜ்கிட்டே இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னா அப்ப அவரும் ஒரு பர்சனா வந்து கன்சிடர் பண்றாங்க இந்தியால. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தளபதி விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மேட்ரிக்ஸ் என்னன்னா தலைவர் நோலனோட படம் பார்க்க போறோம். இங்கெல்லாம் இந்த ஊர்ல எல்லாம் பார்க்க விருப்பம் இல்லை எங்களுக்கு. இங்க ஒரு தியேட்டர் இருக்குது, சாணி மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிரீனு, கேவலமா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இப்போ கோயம்புத்தூர்ல போயிட்டு பிராட்வேல ஐமேக்ஸ்ல பார்க்க போறோம். இது நல்ல தியேட்டரா இருக்கலாம், ஆனா இதுல வந்து தமிழ் படம் தான் பார்க்க முடியும், இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும். எந்த படம் பார்த்த? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிறந்தவனே நோலன் படம் பார்த்தியா? இப்ப என்னன்னா இவனுக்கு வந்து நாங்க பாதியிலே அவனை இறக்கி விட போறோம். இந்த பையனை பாதியிலே இறக்கி விட போறோம். அவனுக்கு வந்து கிறிஸ்டபர் நோலன் படத்தோட முருகன் நோலன் படம் தான் ரொம்ப பிடிக்குது. அதனால தம்பி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சொல்லுங்க நோலன் பத்தி எதனா ஒரு 2 வார்த்தை. நோலனா மைக்கே இல்ல, சவுண்ட் சரியா கேட்காது. இறங்கிட்டு தெளிவா இதை தனியா பேசுறோம். இங்க வந்து கூச்சலா இருக்குது, இறங்கிட்டு நாங்க தனியா கூச்சப்படுறாங்க பசங்க பாவம். அப்போ வந்து ஃபுல்லாவே வர அது அப்படிதான் வரும். சரி, ஓகே நாங்க அவங்கலாம் அவங்க உட்காந்துருவாங்க. சீட் இருக்குது அவங்களுக்குலாம். எல்லாருமே வந்து சீட்டு முடிச்சிட்டாங்க. நம்பர் பேர் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நாங்க படியில இருப்போம், இல்ல மேல அந்த இந்த படிக்கட்டுல தான் உட்கார போறோம். இந்த படிக்கட்டுல தான் உட்கார போறோம். அப்படி இல்ல மேல அந்த மெத்தையில உட்காருவோம். ரொம்ப வெறுப்பாச்சுன்னா டிரைவரை கீழே இறக்கிட்டு அங்க உட்காரலான்னு இருக்கிறோம். தெலுங்கு தேசத்துல இருந்து கிளம்பி நாங்க வெளியே இதுக்கப்புறம் என்னன்னா போயிட்டு கிளீனா ஒரு நாய்ஸ் இல்லாத இடத்துல நின்று பேசுறோம். திருவண்ணாமலைன்னு சொல்றோம். சைனிங் ஆஃப். திருவண்ணாமலைன்னு சொல்றோம். தெலுங்கு தேசம், தெலுங்கு மாவட்டத்துல இருந்து கிளம்புறோம். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஏனுங்க வாங்க போங்க அந்த அந்த ஊருக்கு. இவர் வந்து நம்ம விளாக்ல புதுசா வந்திருப்பாரு. ரேண்டம் சீட்ல வந்து புது வரவு. இவர் பேர் வந்து ரகுராஜா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டீ இப்பதான் முடிச்சோம். டைம் ஆகுது 10:33. பாருங்க, இதுதான் பில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க, உங்களுக்கு ரிவர்ட் போட்டு காமிப்போம். ப்ளைன் தோசை ஃபர்ஸ்ட் டீ முடிச்சுட்டு நல்ல ஒரு அடுத்த டீ வேற எங்கன்னா நல்ல டீயா போயிட்டு இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். கோயம்புத்தூர்ல மோசம் இல்லைன்னு இவனுக்கு கோயம்புத்தூர் டீ நல்லா இல்லைன்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் தான் வந்து படமே நான் குடிச்ச டீல கோயம்புத்தூர் நல்லா இல்லை. நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், அந்த ஊர்ல பிரியாணி நல்லாவே இல்லை. சாப்பிட்டேன். இது சொல்ல பிரியாணின்னு சொல்லாதீங்க, நான்வெஜ். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான்வெஜ். நான் சாப்பிட்டது நான் சொல்ல பிரியாணி அது நல்லா இல்லை. நீங்க சொல்லுங்க. நான் நிறைய அங்கே சாப்பிட்டது இல்லை. எனக்கு கோயம்புத்தூர் வந்து நான் வெஜிடேரியனா மாறிடலான்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஐ மீன் அப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்டு கிட்ட கோயம்புத்தூர் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கோயம்புத்தூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ நல்லா இல்லை, அதனால தான் அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. உங்களுக்கு இந்த டீயோட அருமை தெரியல கோயம்புத்தூர் மக்களே. இந்த டீ உண்மையிலே ஒர்த்து. கோயம்புத்தூர் மக்கள் சுருப்ப வரைக்கும் டீ போகணும். இவன் என்ன சொன்னா இப்போ கொஞ்ச முன்னாடி, ப்ரோ இது நாட்டு மாட்டு பாலே இல்லை ப்ரோ, இது ஏதோ பன்னி பால் ப்ரோ, நாய் பால் ப்ரோன்னு கதெல்லாம் நாட்டு மாட்டு பால் இல்லை. ஏன்னா அவர் விரக்தி அடைஞ்சார். அவரை வந்து சாந்தப்படுத்த. சரி, நீ போதும் நிறுத்து. நீ சொல்ற அவருடைய தோழர் நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டாரு, பால்லாம் குடிக்க மாட்டாரு. பாலை பத்தி உங்களை எவன்டா கேட்டான்? ஓட்டுநர் நண்பரோட வராரு. புல்லாங்குழல் நண்பர் வந்து ஓட்டுநர் நண்பரோட வராரு. ஆனா ஓட்டுநரோட இவன் பெரியவன். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலயுமே போடுவான்டா. நீங்க அங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஐயாவோட படத்தை பார்க்க நாங்க எவ்வளவு ஆர்வமா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து சாலிடா பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். கண்டிப்பா இவனுங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க 2 பேரும் கண்டிப்பா தூங்கிடுவானுங்க. எப்படியா பட்ட படமா சினிஃபெலி இல்ல, பெடோஃபைல்.
நண்பர்களே கோயம்புத்தூர் இறங்கிட்டோம். அவங்க வந்த வேனை இறங்கி விட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது இறங்கி இந்த இடத்துல பஸ்ஸுலாம் இருக்கும்னு நண்பர் சொன்னார். அதனால் இப்போ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். வேற ஒரு ஆன்மீக நிலையத்துக்கு போகிறோம். நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து பயணத்தை தொடர போகிறோம். பூஜை போட போகிறோம். ஒடிசி நல்லா ஓடணும்னு பூஜை போட போகிறோம் அங்கே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம்னுங்க. ஏங்க கோயம்புத்தூர் வந்துன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கோங்க நாங்க. எனக்கு அந்த பாசம் வராதுங்க. நீங்கள் என்ன ஆளுங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மனுஷாலு நான் முட்டாளுங்க. இங்கே வந்துட்டோம். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தா சில பேருக்கு தெரியும். இருந்தாலும் கனடாடாது. இதோ பேசிக்கா நான் முட்டாள் தான். இந்த பையன் இந்த கேவனை பார்க்கணும்னா, ஜக்கி வாசுதேவை பார்க்கணும்னா வந்துட்டோம். வேற வேலை இல்லை. இவர் வந்து எங்களை மனதை கலைச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து உள்ள போய் தியானம் பண்ணிட்டு ஆடிட்டு வராரு. ஷார்ட்ஸ் போட்டுன்னு வராரு. ஏய் வாடா எங்க வாடா இல்லைக்கா. உள்ள போய் தியானம் பண்ணிட்டு வராரு. தியானம் அங்கே ஸ்கேம். எங்க போனாலும் அவர் தான் இருப்பாரு. அவர் கோயில் அவர் தான் இருப்பாரு. அப்புறம் இந்த லிங்கத்தை சுத்தி ஏதோ வசனங்கள்லாம் இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தேன், உத்து பார்த்தேன். சிலது ஹிந்தியில, சிலது சான்ஸ்கிரிட்ல அப்படின்னு இருந்துச்சு. தமிழ்லயும் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ஷம்போ ஷம்போ அப்படிங்கிற ஷம்போ அப்ப சான்ஸ்கிரிட் சிவசங்கரன்ற வார்த்தையே இல்ல. ஷம்போ ஷம்போன்னு இருந்துச்சு. மகாதேவ் சம்போ சான்ஸ்கிரிட் ஜக்கி சம்போ. சம்போங்கிற வார்த்தையே வந்து ஆக்சுவலா வந்து ஹிந்தி வார்த்தையில நினைச்சிட்டு இருப்பாங்க. அது சம்போ கிடையாது, சுயம்பு. சுயம்பு அதுவா வந்து உருவாகுது. பாத்தீங்களா? பாடம் எடுக்கிறாரு. எனக்கு தெரியாது. பாட்டே இருக்குது. அந்த பாட்டு சூப்பரா இருக்குல்ல. அந்த பாட்டு கேட்டுக்கிறியா? பாட்டுலாம் பாடுவாரு, பாட்டுலாம் வாசிப்பாரு. இளையராஜா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் சாயபஞ்சரும் பிடிச்சிருக்குன்றோம். அதான் எனக்கு புரியல. என்ன ஒரு காம்பினேஷன். கம்போசிஷன் நல்லா இருக்குன்றத பேச்சு இங்க கிடையாது. மிக்சிங் என் இசையில் தானே வாழ்றீங்கன்ற ஒரு அந்த வசனம் எல்லாம் கேட்டு நீ வாயேங்கிற வசனம் எல்லாம் போய் இப்போ வந்து எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவருக்கு மட்டும் கொடுங்க. நீங்க சாப்பிடாதீங்கன்ற நான் சாய் அபிங்கர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இல்ல. மிக்சிங் வந்து போடுறானுங்க பாருங்க. பானிபிக்கல்ல கூட அந்த மிக்சிங் கிடையாது. பேசாதீங்க. கடையில கூட அந்த மிக்சிங் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இங்க அவ்வளவு அக்ஷன் ஒரு முக்கியமா இங்க எதுக்கு வந்தோம்னா, இங்க வந்தவங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் கைண்டா ஒண்ணு இருக்கும். 20 ரூபாய் நினைக்கிறேன். சுடுகாடு கூட்டு வந்துருக்கானுங்க. காலங்காத்தால 6 மணிக்கு அவனா சுடுகாட்டு அதை பாருங்க. வந்து குளிச்சோன்னா வந்து நாள் முன்னாடி செத்துட்டாங்க. சரி அவங்க சாப்பிட்டோம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணு. செருப்பாலே அடிப்பேன். நீ வர இதெல்லாம் எனக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. இங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்க தான் நாங்கள் மெயினாக வந்தோம். அங்கே நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி சில்லுன்னு வைப்பா செம்மையா இருக்கும். அதை குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி தேட்டருக்கு போக போகிறோம். அவ்வளோதான். இங்க வந்து பூஜை நடக்க போகுது இப்ப. ஓம் ஒடிசி ஆய நமக, ஓம் கிறிஸ்டபர் நோலன் ஆய நமக, அவர்னா ஒடிசியஸ் ஆய நமக, டாம் ஹாலண்ட் ஆய நமக, டாம் ஹாலண்ட் ஆய நமக, பெனிலோபி ஆய நமக, ஆன் ஹாத்வே ஆய நமக. ஹான்ஸ் சிம்மர் கிடையாது, மியூசிக் அவன்சன். அந்த பையன் ஒரு ராஜா தூக்குற மாதிரி ஆம்சன்ஸர் தூக்கிட்டான். படம் ஓடாதுங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் இப்ப மியூசிக் போறான் கஷ்டப்பட்டு படத்துக்கு. அவன் பேர் தான் வந்துட்டு நான் ஆஸ்கர்லாம் வாங்கியிருக்கிறான். அவங்களுக்குலாம் அவங்க பேர்லாம் சொல்லி உள்ள ஒரு பூஜை ஒன்று பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போறோம். அங்க போயிட்டு படம் பார்க்க போறோம். புது இடம் ராஜா, புது இடம். புது இடத்துல அவன் பப்ளிக்கா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவான்பா. அவன் கன்சர்ன்லாம் எனக்கு வேணுன்ற அவசியமே கிடையாது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் அங்க இயற்கையோட ஒன்றி வாழ்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு வேப்பங்குச்சி நிறைய எத்தனை வந்தோம். இன்னைக்கு இயற்கையா பல் வளர்க்க போறோம்.
ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு போட்டு இதையும் தேய்கிறாரு. ஆனா கசப்பா இருக்குது. அதில் கடிக்கணும் கொஞ்சம் லூஸ் இதெல்லாம் சென்சார் பண்ணும் பொழுது வாய் ஒரு மாதிரி தருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பல் விளக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஈஷாலேருந்து ஒரு வழியாக வெளில வந்துட்டோம். போயிட்டு உள்ளே அந்த சந்திரகுண்டு அங்கே மஜாவாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணும்போது தூங்கிட்டேன் லைட்டாக. 10 நிமிஷம் தான் உட்காந்து எப்படி தூங்கினேன்னு தெரில. கொரட்டை வேற இல்லை. கொரட்டெல்லாம் வேற வந்துருக்குது, எனக்கே தெரில. நம்ம நண்பர் தான் வந்து எழுப்புனாரு. இரும்புறான். அது வந்து கொஞ்சம் அன்னீசியாக ஆயிடுச்சு. அதனால மணி அடிக்கிட்டு மேலே ஏன் வந்துட்டோம் நாங்கள். நீ கம்முன்னு அது ஒரு புகை செட்டப்ல இருந்ததுனால நான் போயிட்டு அந்த அந்த ரூமே சைலண்டா மாவீரன் படத்துல வர டிஜே மட்டும் அமிங் பண்ணேன். பார்த்துக்கோங்க, கொரட்டெல்லாம் விட்டுருக்கேன் நான் உள்ள. தலைவன் சும்மா தான் இது பண்றான்னு பார்த்தா உண்மையுமே 2வது டைம் லைட்டா வச்சு 3வது டைம் பெருசாக வந்துச்சு கொட்டை. அதனால இப்போ எல்லாமே வீடியோ எடுக்கலாம், அதனால பார்த்துன்னு போவோம். அதனால் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து சாப்பிட போறோம். சாப்பிட தான் போகிறோம். டீ குடிச்சோம் உள்ளே. அதுதான் ஈஷாவா, அவரு வேற ஷாம்புன்னு கத்தினே இருந்தாரு. அந்த ஆள் செம்ம கஞ்சாஸ்ட்டு கத்திருக்கிறான். இப்போ போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு பிராட்வேல உள்ளே போயிட்டு நாங்கள் வரோம். நண்பர் தான் ட்ரீட் அன்னபூர்ணால கூப்பிட்டுருக்கோம். அன்னபூர்ணா பத்தி தெரியாமலே வந்து தர அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஃபைனலா வந்துட்டோம். தெரியுதா? ஓடிசி திருப்புவான்னாங்கடா பஸ் எல்லாரும். அவன் இப்படி போறதே எல்லாருக்குமே ஆச்சு. எவ்ரி ஃப்ரேம் இன் ஐமேக்ஸா. சீன்லாம் வருமான்னு தெரியல. வந்தாச்சு. பின்னாடி ஒரு பிள்ளை வரலாம் மறைஞ்ச முடியும். பல நாள் எதிர்பார்த்தோம் இந்த தேட்டர்ல பார்க்கலான்ட்டு. அப்படியே ஃபைனலா ஐமேக்ஸ் பிராட்வே வந்தாச்சு. பாருங்க போஸ்டர் மஜாவா இருக்குதா? அவ்வளோதான், நம்ம தான் பார்த்துட்டு படம் உள்ள அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஏதோ மஜாவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இன்ட்ரோலாம் காமிப்பாங்க, ஐமேக்ஸ் இன்ட்ரோலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் போயிட்டு நான் எடுக்கிறேன். உள்ளே போயிட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். மஜாவாக இருக்குது இந்த ஆம்பியன்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் போனோம். அங்கே வந்து அதுவும் ஐமேக்ஸ் தான். இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தோம் அங்கே. அது ஒரு ஹைப்பாகவே இங்கே இருந்தது. இங்க மட்டும் போயிட்டான் தனியா. நான் இத்தனைக்கு பெங்களூர்ல இருந்தப்பே இவன் கால்காக வெயிட் பண்ணி இவன் கூட ஒன்னா போனேன். இவன் சென்னையில பெங்களூர்ல பெரிய பெரிய தேட்டர்லாம் 1200 ரூபாய் தேட்டர் இருக்கு. இவன் கூட போகணும். சென்னை வரானா பெங்களூர் வரானான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன், மெசேஜ் கூட இப்ப இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். ஆனா வந்து இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படிதான் தெரியல, வந்துட்டேன். சரி, அதான் இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து அது ரீரிலீஸ் படம் ப்ரோ. நம்ம ரீரிலீஸ் புது படம் ஒடிசி பயங்கரமா இல்ல பாருங்க. இது வர ஓபன் பார்த்தோம். அது ஊர்ல இருக்கிற ஒரு குக்கிராமத்துல அது ஒரு சின்ன ஸ்கிரீன் சி லெவல் ஏரியா இருக்குல்ல, அந்த அப்படிதான் ஓபன் பார்த்தோம். அது ஊர்ல இருக்கிற ஒரு குக்கிராமத்துல அது ஒரு சின்ன ஸ்கிரீன் சி லெவல் ஏரியா இருக்குல்ல, அந்த சின்ன ஸ்கிரீன் சி லெவல் ஏரியா இருக்குல்ல, அந்த லெவல் ஏரியால ஒரு என்ன அது 2.0 கூட நல்லா சின்னதா ஒரு ஸ்கிரீன்ல நாங்க பார்த்தோம். அது என்ன பெருசா இப்ப இதுல வந்து லேசர் ப்ரொஜெக்ஷனு தமிழ்நாட்டுல இதான் செகண்ட். தமிழ்நாட்டுல இந்தியால செகண்ட் பெஸ்ட் லேசர் ப்ரொஜெக்ஷன் இதுதான்.
என்னவோ சொல்றானுங்க. ஒரு ஹைப் கொடுத்துட்டானுங்க எனக்கு. படத்தோட ஹைப்போட ஸ்கிரீன் எப்படி இருக்கும், சவுண்ட் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற இது மட்டும் தான் எனக்கு இருந்துனே இருக்குது. அப்படியே பாருங்க நண்பர்கள் அப்படியே வந்துனே இருக்காங்க. நிறைய பேர் வந்து பறந்துலாம் வந்தாங்களாம் இந்த படம் பார்க்கறதுக்கு. அது எனக்கு தெரியல. நான் இப்போ நாங்க லிட்டரலா பறந்து தான் இருக்கிறோம். உள்ள போய் பறக்க போறோம். போஸ்டர்லாம் தர மாட்டீங்களா? பெருசா போஸ்டர்லாம் தர மாட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் கொடுத்த மாதிரியா? இப்போதைக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது பெருசாக கொடுத்தாங்க. இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் நோலன் ஐயாக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டோம். ஏன்டா பேட் வேர்ட்ஸ்லாம் போடுற? ஐயோ மஜா நண்பர்களே, ஐமேக்ஸ் வந்துட்டோம். அங்கேயா? அங்கங்க போற? இங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜாக இருக்குது. அவங்க போயிட்டு ஆமாண்டா எம்முடா ஜே கே மச்சான் ஏன் தேங்க இதாண்டா எம்மு இவருக்கு எங்க போட்டுது? சோஃபா இது நான் போகிறேன். ராஜா நீ கீழே இங்கே தான் 21 23 ப்ரோ. நீ அங்கே அந்த ஓரம் என்னடா என்னதான் அதான் 23 பக்கத்தில் கட்சி. ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இது வரைக்கும் நல்ல வைபாக இருக்குது. இப்போது என்னென்னா இன்ட்ரோ போடுவாங்க. என்ன படத்தோட இன்ட்ரோ போடுவாங்க. படத்தோட இன்ட்ரோவில் தேட்டரோட இன்ட்ரோ போடுவாங்க. அதை பார்ப்போம். மேலே இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்பா. ஆனால் இந்த போஸ்டர் தான் என்னை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. போஸ்டர் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம் ஒட்டுறதா? சரி ஓகே, தியேட்டர் இன்ட்ரோ போடுவாங்க, அப்போ பார்க்கலாம். On our planet, there are infinite worlds. Some real, some unreal. Why live in just one when you can immerse yourself in the richness of others? Worlds that will break your heart. Worlds that will put it back together. Within each one, there are stories that push the limits and then go beyond. Experience these worlds to the fullest. Then experience 1,000 more. எனக்கு அது வேணும்டா. படமே போட்டான்னு நினைக்கிறேன். அதான்டா படமே போட்டான்டா. சன் பிக்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எப்படியோ கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டோம் படம் பார்த்து முடிச்சுட்டு. இப்போ நண்பர் வந்து அவருடைய பார்வையை சொல்லுவாரு. எல்லா தேட்டரில் போய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், இல்லை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், புல் திங் மாதிரி இது அந்த படம் மாதிரி இல்லை, இது இந்த படம் மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒப்பேற்ற மாட்டேன். இது ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதையுமே வந்து இதை படி பிரம்மாண்டமாக பண்ணிருக்கலாம். இதை படி அவருடைய விஷயம் என்னவோ அதை மட்டும் தான் அவர் காமிக்க முடியும். எனக்கு வந்து ரிப்பீட்டடாக சில ஷார்ட்ஸ் வந்ததுனால எனக்கு ஒரு இடம் வந்து டம்படாக போன மாதிரி தோணுச்சு.
பட் இது ஹாலிவுட் ஃபிலிம்ன்ற ஒரு கான்செப்டை டக்குன்னு மறுபடியும் ஏன் சொல்லிட்டேன். ஸ்பைன் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு, ஸ்பைன் கூஸ் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸ்பாய்லர்லாம் போடாதீங்க. ஸ்பாய்லர்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் ரோல் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்க. சும்மா இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஃபீமேல் ரோலா இருக்கட்டும், குயின் ரோலா இருக்கட்டும், அது கிங் ரோலா இருக்கட்டும், இது ஃபேண்டசி வேர்ல்ட்ல போறதுனால இது நோலன் ஃபிலிம் மாதிரி தெரியாது மேக்ஸிமம் யாருக்கும். அவரு மற்ற எல்லா ஃபிலிம்ஸும் கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் அந்த சயின்டிஃபிக் ரிலேட்டடாக எடுத்துட்டு வராது. அது ஒரு சாப்டராக போகும். இது ஸ்டோரிங்கிறனாலே இது ஃபேண்டசி வேர்ல்டுல தான் போக போகுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுபடி ரொம்ப திணிக்காம ஒரு 2-3 மட்டும் வச்சிருப்பாரு. அதுபடி தான், மற்றபடி ரொம்ப ஸ்பாய்லரு இது நல்லா இல்லை அப்படின்னு ஓகே தான். ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா. இந்த சவுண்டிங்காக இருக்கட்டும், அந்த விஷுவலைஸாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் தான். ஃபீஸ்ட் வச்சுமே அது ஒரு கான்செப்ட் போகுது. அது நீங்க படத்துல தியேட்டர்ல பார்த்து தெரியும். நான் சொல்ல வேண்டியதுல பாதி உடனே சொல்லிட்டான். நீங்க நல்லா இல்லைன்றவன் சிரிக்கிறவன் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், ஐயா இது நோலன் படம் அப்படிதான் இருக்கும். பீக் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் பீக் எக்ஸ்பீரியன்ஸ்னா இதுதான். நீ இன்டர்ஸ்டெல்லர் வந்து ரீரிலீஸ் அப்போதான் நான் போய் பார்க்குறேன். அப்போவே வந்து சம்மர்ஜி பயங்கர ஒரு இதோட பார்த்தோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமு, ஃபர்ஸ்ட் டேவே பார்க்குறோம், அதுவும் ஐமேக்ஸில் போய் பார்க்குறோம். அவ்வளோதான். எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அதான் பதில். இது ஆக்சுவலா எல்லா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மாதிரியும் நீங்க தெரியும், பிவிஆர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஐமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே ஷவுட் அவுட்டே பண்ண மாட்டாங்க, வாய்ஸ் ரைஸே பண்ண மாட்டாங்க. நான் பாக்குறேன் இது ஏதோ தமிழ் பிலிம் மாதிரி உட்காந்து பின்னாடி கத்துறானுங்க. டீசெண்டா இருப்பானுங்க. நம்ம எங்க லோக்கல் தியேட்டர்ல பாக்குற மாதிரி கத்தலாம் மாட்டானுங்க. சில ஸ்பார்க்கிங் மொமெண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம செகண்ட் ஹாஃப்லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேக்ஸிமம் கத்த மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 இடம் வந்துச்சு. ஐ மீன் 2-3 ப்ரீ கிளைமேக்ஸும் வந்துச்சு, போஸ்ட் கிளைமேக்ஸும் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து பிளாஸ்ட் தான் படம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளாஸ்டா போய் இருந்துச்சு. அதுல அப்பப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கத்தினே இருக்கானுங்க பின்னாடி. நான் பாக்குறேன், என்னடா கத்துறீங்க? ஓ மை காட், பீக் மஜா எக்ஸ்பீரியன்ஸு. பார்க்கறதுனா லோக்கல் தேட்டர்லாம் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறதுலாம் ஐமேக்ஸ் இல்லை, வேணாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சில தற்கூறிங்க அவனுங்க ஒப்பீனியன் தூக்கின்னு வருவானுங்க. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பாரு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது 150 ரூபா கொடுத்துட்டு லோக்கல் தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு 400 500 கொடுத்துட்டு அந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து பார்த்து பாருங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா ஓகே, நீ திரும்ப போக வேணாம். அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. போனாச்சு. அது சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு. ஆக்சுவலா எதுக்குடா நீங்க படத்துக்கு வரீங்க? அத ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. எதுக்கு படத்துக்கு வரீங்க? நண்பர் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா வந்தா இரு நான் சொல்லு. அதாவது நாங்க வந்து சென்டர் ரோலர் புக் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 சீட்ஸ், எங்க 3 சீட்ஸ் பக்கத்துல ஒரு சீட் இருந்துச்சு. அது இன்னொரு நண்பருக்கு பண்ணலான்னு பார்த்தோம், அது ஃபுல் ஆயிருச்சு. இப்போ ரேண்டமா குரூப்பா வந்திருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல, ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்திருந்தாரு. அவர் படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தாரு. சரி ஏதாவது ஒரு அச்சுல லேட்டா கிளம்பிக்கலாம், இட்ஸ் ஒர்க் நல்லா கூட இந்த ஒரு மீடியா படத்தை பார்த்துக்கணும். படம் பார்க்காம போனையே நோண்டிட்டு இருந்தாரு. அது கூட எங்களுக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஸ்னிஃபல்ஸ் பண்ணாவோ இல்ல நாங்க தண்ணி குடிச்சாவோ இல்ல நாங்க இங்க டிஸ்கஷன் பண்ணாவோ இப்படி இந்த முஸ்லிமா எட்டி பாக்குற மாதிரி பாக்குறான். அந்த மாதிரி எட்டி பாக்குறாங்க. சொல்றேன், நீ வந்து தேட்டருக்கு வராது, தயவு செய்து வராத. தெரியாம தான் ஏதோ சோறு சாப்பிட்றியா, வேற எதுனா சாப்பிட்றியா? ஒரு படம் பார்க்க வரான் ப்ரோ, அவன் வந்துட்டு இப்படி போயின்னு நீ போய் தொல்லடா, அவன் வெளியே போய் எங்கன்னா சாப்பிடா. நான் பார்க்கல உட்காந்து என் முன்னாடி போயின்னு இருக்கிறான். கல்யாணம் ஊத்துங்க
தற்குறி நாதரி எச்சல. படம் முடிய போகுது, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. குதிக்கிறான், அப்படியே ஏஞ்சி ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறான், அந்த பக்கம் வரான். எதுக்குடா வந்த? தின்னுனேக்கிறான், வந்ததுலேருந்து எதனா ஒன்று பொறிக்கு துண்ணுனேக்கிறான். நீ சாப்பிடு, உன்னை வானான்னு சொல்லல. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனுக்கு சத்தம் வராத மாதிரி சாப்பிட்றது இல்லை. தற்குறி நாதரி நாயே, சாப்பிட்ற, சரி ஒழிஞ்சு போ. படம் முடியத்துக்குள்ள உனக்கு ஏன்டா அந்த அர்ஜி? அப்புறம் எதுக்குடா வர? என்ன பண்ண? வீட்டுல எங்கன்னா பார்க்க வேண்டியதான்டா, போன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போடா. நீ எல்லாம் வந்து இன்னொரு நண்பருக்கு 4 பேரா போனோம்ல, அந்த 4வது நண்பர் வேற ஒரு இடத்துல உட்காந்தாரு. நாங்க என்ன சொன்னோம், இன்டர்வியூல போய் நீங்க இங்க வந்துருங்க, அவர் வந்து ஒழுங்கா பாக்குற மாதிரி தெரியல, அவரு 2 தான் வராது போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அவர் அப்பயும் கேட்காம காதுலயே வந்து அதை போட்டுக்காம அவர் மாட்டு நாங்க போயிட்டாரு. யூஸ்வலா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தாரு. வித் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ரேண்டம் திங்ஸ் வந்தாரு. பொறுக்கி சாப்பிடுறதுக்கு தான் வந்தான், பொறுக்கி சாப்பிட்டான். இல்ல அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகும். படம் பாக்குற 3 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கெடுக்கணும்னு நினைச்சான், கெடுத்துட்டான். அவன் ஆபீஸ் கால் வரனா எதுக்குடா படத்துக்கு வரான்? அவன் ஆபீஸ் போயிருக்கணும் இல்லையா, வீட்டுல சுத்த முடியும்னு உட்காந்து இருக்கணும். எதுக்கு படத்துக்கு வந்த? நான் உன்னதான் கேட்கறேன், தெரியாம தான் கேட்கறேன். உன்னா அவனை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் இருக்கிறானுங்க. வருவானுங்க, ஃபோன் நோண்டுவானுங்க, பேசுவானுங்க, ஆனுங்க. அவனுங்களாம் இந்த குழந்தைய கூட்டின்னு வரவங்க கூட சரி பாவம் மன்னிச்சு விட்டுடலாம், யாரும் பார்த்து இருக்க மாட்டாங்க, குழந்தைக்கும் படம் காமிக்கிறாங்க அப்படின்னு எதனா ஒன்று ஏற்றுன்னு போயிடலாம். ஆனா வளர்ந்தும் நீ குழந்தையா உனக்கு சொல்லணுமா? என்ன இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கைதான் வலிக்குது. சரி நான் வைக்கிறேன், போங்க. நீங்களாம் எப்படியும் உருப்பிட மாட்டீங்க, அவ்வளோதான், அழிஞ்சு தான் போக போறீங்க. பை. After years of war, no one could stand between my men. Not even me. Does this mean you will come back?